வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பிள்ளைமை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இரவும் உறங்குகின்ற அமைதி ஒன்று அன்றைக்கு அந்த வீட்டில் அபூர்வமாய் வந்து விழுந்திருந்தது. நேரம் அப்போது 10 மணிதான் என்றாலும் ஜாமம் கடந்த பிரம்மை. 10:35 வரை டெலிவிஷனை கட்டி கொண்டிருக்கிற வனஜா கூட அன்றைக்கு நேரத்தோடு தூங்கிவிட்டிருந்தாள். ஹாலுக்குள் நிறைந்த அந்த சப்த அந்தகாரத்துள்ளிருந்து அன்றைய மாலை பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தார் ராஜரத்தினம். நேர் பின்னே சமையலறை வாசலோரம் சுவரோடு சாய்ந்திருந்த தங்கமணியின் பார்வை நீண்ட நேரமாய் அவர் மீதே நிலைத்திருந்தது. செய்திகளில் பார்வையை ஓட்டிக் கொண்டிருந்தாலும் அதை உணரக்கூடியதாக இருந்தது ராஜரத்தினத்தால். பார்வையை மட்டுமா, அதன் உக்கிரத்தை கூடத்தான். சாதாரணமாய் அந்த மாதிரி ஏற்படும் சந்தர்ப்பங்களை அதே விதமான உக்கிரமான பார்வையால், அல்லது என்ன சொல்லணும், ஏன் அந்த மாதிரி கண்ணை உருட்டி முழிக்கிற என்ற கண்டிப்பான வார்த்தைகளால் அவர் எதிர்கொண்டிருக்கிறார். வெற்றியும் கண்டிருக்கிறார். ஆனால் அவற்றில் எதையுமே அப்போது செய்ய முடியாதிருந்தது அவரால். அந்த மாதிரியான ஒரு நிலைமை அன்றைக்கு ஏற்படும் என்பதை ஓரளவு எதிர்பார்த்தே இருந்தார் அவர். எதிர்பாராதது அந்த அளவு உக்ரத்தை தான். ஒரு வாரத்தில் வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு ஊர் சென்றவர் ஒரு 2-3 நாட்கள் அதிகமாய் தங்கி 10 நாட்களில் கூட வீடு திரும்பவில்லை. ஊரில் 2 வாரங்களும், பிறகு வேறொரு தேவை காரணமாய் மதுரையில் 1 வாரமுமாய் கழித்துவிட்டு சாவகாசமாய் வந்திருக்கிறார். அவளே ஒரு முறை அவசரமாய் ஊர் போக வேண்டியிருந்த தேவையை அவர் எள்ளளவு மதிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவளை ஊர் செல்ல விடாது மேலும் அங்கே தாமதிக்க வைப்பதற்கான ஒரு காரணத்தோடும் தான் அவர் வந்திருந்தார். அதைத்தான் தங்கமணியால் பொறுக்க முடியாதிருந்தது. தான் ஊர் போகும் விஷயத்தை அவராகவே பிரஸ்தாபிப்பார் என்ற எதிர்பார்ப்பில் காலை 8 மணியில் இருந்து 10-11 மணி வரை அவரின் முகத்தையே பார்த்து கொண்டு காத்திருந்தாள். ஆனால் அவரோ அதே ஹால் சாய் மனையில் பாதி தூக்கமும் பாதி விழிப்புமாய் அது பற்றிய சிந்தையே இன்றி படுத்திருந்தார். அப்போது ஹாலுக்குள் வனஜா நின்றிருந்ததால் தன் மன கொதிப்பை புலப்படுத்த ஒரு மார்க்கமும் தெரியவில்லை. அவளுக்கு வெந்து கொண்டு அப்படியே சமையலறைக்கு சென்று விட்டாள். நீண்ட நேரத்தின் பின், என்ன கேட்டுதா என்ற அவர் குரல் எழுந்தது. தன் மன முகமூட்டம் கலைந்து கை வேலையை அப்படியே போட்டுவிட்டு அவர் அருகே ஆவலோடு வந்தாள் தங்கமணி. லட்சுமி அடுத்த வாரம் இங்க வர்றா. பிரசவத்துக்கு இன்னும் 1 மாசம்தான் இருக்காம். பாவம், தாயில்லா பொண்ணு. நம்மை விட்டா வேற நெருங்கின சொந்தமும் இல்லை. நாம தானே பார்த்துக்கணும். வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்று சாவதானமாக சொன்னார் ராஜரத்தினம். தன் நாவல் எரிந்து என்ற சொல்லுக்கு அதிகம் ஒரு வார்த்தையின்றி படார் என திரும்பி மறுபடியும் சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் அவள். அவள் அது பற்றி அவரிடம் நேரிலேயே கேட்டிருக்கலாம். 2இல் 1 அப்போதே தெரிந்துவிடும். ஆயினும் இனி புதிதாக நடக்கப் போவது ஒன்றுமில்லை. கொஞ்சம் பொறு என்பார், அல்லது அடுத்த மாதம் போகலாம், பணம் வரட்டும் என்பார். இல்லையே லக்ஷ்மியின் பிரசவம் முடியட்டும், கண்டிப்பாக அனுப்புகிறேன் என்பார். அவ்வளவுதான். இது தங்கமணிக்கும் தெரியும். அதனால்தான் விம்மவோ வெடிக்கவோ எதுவும் செய்யாமல் தனக்கே தீ மூட்டுவது போல கனன்று கொண்டிருந்தாள். மதிய சாப்பாட்டுக்கு பின் சிறிது நேரம் படுத்து தூங்கிவிட்டு மாலையில் பாரிமுனைக்கு பஸ் எடுத்து சென்றார் ராஜரத்தினம். அந்த முறையும் தன் கணவர் தன்னை ஏமாற்றி விட்டார் என்பது தங்கமணிக்கு தெளிவாக தெரிந்தது. அவருக்கும் பொருளாதார கஷ்டங்கள் உண்டு என்பதையோ, வயது வந்த மகள் நாள் முழுவதும் சில வேளை இரவின் பெரும் பகுதியிலும் தனியாக வீட்டில் இருக்க வேண்டி வரும் என்பதையோ, அவர்களே வரன் பார்த்து முடித்து வைத்த அவரது அண்ணன் மகள் லக்ஷ்மிக்கு பேறு பார்க்க வேண்டியது தன் கடமை என்பதையோ அவள் மனம் உள்வாங்க மறுத்தது. தான் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடத்திலும் தன் தாயின் நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது. அவள் அப்படியே எல்லோரும் நம்புவது போல் இல்லாதவள் ஆகிக் கொண்டிருக்கிறாள் என்பதே தங்கமணியின் ஒரே சிந்தை. அம்மா, அம்மா, உன்னை இனிமே என்னால பார்க்கவே முடியாதம்மா. எனக்குத்தான் கை விலங்கும் கால் விலங்குமா போச்சு. நான் என்ன செய்வேன்
25 வருஷமா இத போட்டுக்கிட்டு, யார் யாருக்காகவோ எல்லாம் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன பெத்து வளர்த்த உனக்காக ஒரு நாள் வாழறது கூட எனக்கு ஒரு கொடுப்பினை இல்லாம போச்சே! பாரிமுனையில் இருந்து அன்றிரவு வீட்டுக்கு திரும்பும் வழியில் பஸ் நிலையத்திலும் பஸ்ஸிலும் அவளது பயணம் பற்றி தான் வாயே திறவாததில் தன் மனைவி என்னவெல்லாம் சொல்லி புலம்புவாள், எப்படியெல்லாம் கண்ணீர் வடிப்பாள் என்பதை ராஜரத்தினம் எண்ணி பார்த்து கொண்டேதான் வந்திருந்தார். ஆரம்பத்தில் 6, 7 மாதங்களுக்கு முன்னால் தான் ஊர் போக வேண்டும் என்பதற்கு அவள் சொன்ன காரணத்தை அவர் நம்பவே இல்லை. வனஜா சிரிக்க கூட செய்தாள். பின்னால் அதில் உண்மை ஏதும் இருக்குமோ என்று யோசிக்கும்படியான சில வேளைகளும் வந்தன. அப்போதெல்லாம் அவளை ஊர் போக விடுவதில் அவருக்கு ஆட்சேபம் ஏதும் இருக்கவில்லை. ஆயினும் பணத்தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு பயணம் தாமதமாகிக் கொண்டே போனது. பின்னால் மூத்த மகளின் தலை பிரசவம் வந்து 3 மாதங்கள் வீட்டிலே வந்து தங்கி நின்று பேறு முடித்து கொண்டு அவள் வீடு சென்றதும் விற்பனைக்கு வந்த பழைய லாரி ஒன்றை பேரம் பேசுவதற்காக அவர் அவசர அவசரமாக ஊர் போக வேண்டியதாகிவிட்டது. ஊர் போவதில் அவருக்கு எள்ளளவும் இஷ்டமில்லை. 2 வருஷங்களுக்கு முன்னால் தான் தங்கமணியின் குடும்பத்தினரோடு சொத்து சம்பந்தமாய் ஏற்பட்ட மனஸ்தாபத்தில் குடியிருந்த வீட்டையே விற்றுவிட்டு மனைவியையும் மகளையும் அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்தார் ராஜரத்தினம். உறவுகளை வெட்டி கொண்டு போனது போல் தங்கமணி அவ்வாறு ஊரை விட்டே போய்விட்டது தாயாருக்கு பெரிய கவலை. அது மட்டுமல்ல, அந்த சொத்து பங்கீட்டால் ஆண் பிள்ளைகளுக்கிடையிலும் வாக்குவாதங்களும் கை கலப்புகளும் ஏற்பட்டன. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு என்று குடும்பமானம் சந்தி சிரிக்கும்படிக்கு எல்லாம் நடந்தன. அது கண்டு அந்த தாய் மனம் முடிந்து போனாள். புத்தி பேதலித்து போனாள். சித்தம் சுவாதீனமற்று போனாள். கணவன் விபத்தில் காலமான செய்தியை கேட்டதால் ஏற்கனவே ஒரு முறை அம்மாதிரி அவளுக்கு ஏற்பட்டிருந்தது. அப்போதெல்லாம் தங்கமணிதான் அண்ணன் தங்கவேல் வீட்டில் இருந்த தாயாரை கூட்டி வந்து தன் வீட்டில் வைத்து வைத்தியம் செய்வித்து குணமாக்கினாள். தாயாரின் நிலை சிறிது சிறிதாக மோசமடைந்து வரவே, எங்கே தன் மீது ஏதாவது பழி வந்துவிடப் போகிறதோ என்று அஞ்சிய தங்கவேல் தாயாரை வைத்தியரிடம் அழைத்து சென்றான். ஆயினும் மருந்தெடுக்க முடிந்தவனால் மருந்தை குடிக்கும்படி தாயாரை செய்ய முடியவில்லை. அதனால் தாயாரின் நிலைமையை எழுதி 2, 3 வாரங்கள் வந்திருந்து அவளை சுகமாக்கி போகும்படி பழைய கோபதாபங்களை மனம் கொள்ளாமல் தங்கைக்கு கடிதம் எழுதினான். ராஜரத்தினம் தடுக்கவில்லை. மகள் பிரசவத்துக்கு வருவதற்கு முன்னர் போய் வந்து விடுகிற அவசரத்தோடு ஆயத்தமாகி கொண்டிருந்த வேளையில் தாயார் வீட்டை விட்டு வெளியேறி விட்டதாகவும் எங்கு தேடியும் அகப்படவில்லை என்றும், நான் தங்கத்திகிட்ட போகணும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவளாதலால் அவள் அங்கே அவர்கள் வீட்டுக்கு வந்தாளா என்றும் கேட்டு 2வது கடிதம் வந்தது. தங்கமணி துடித்தாள். அது பற்றிய துக்கம் மறைவதற்குள் சில நாட்களுக்கு முன்னர் ஆற்றில் மூழ்கி அழுகி கிடந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட பெண் சடலம் ஒன்று அடையாளம் காணப்படாமலே அடக்கம் செய்யப்பட்டதாகவும், அது தாயார் உடையதாக இருக்க வேண்டுமென எல்லோரும் நம்புவதாகவும் 3வது கடிதம் வந்தது. நேர காலத்தோடு சென்று தாயை பராமரிக்க முடியாததால் தான் தன் தாயாருக்கு அப்படியானதொரு மரணம் சம்பவித்தது என்றெண்ணி ஒரு வாரமாக வீட்டிலே செத்த வீடு கொண்டாடினாள் தங்கமணி. அவளை சிறிது சிறிதாக ஆறுதல் படுத்தினார் ராஜரத்தினம். 2, 3 வாரங்களின் பின் ஒரு நாள் காலை படுக்கையில் எழுந்திருந்து அழுது கொண்டிருந்தாள் தங்கமணி. என்ன, எதுக்கு அழுகிற தங்கம் என்று ஆதரவாக கேட்டார் கணவர். அம்மா, அம்மா. அதுக்கு நாம என்ன செய்ய இயலும் தங்கம்? காலம் வந்தா எல்லாரும் போக வேண்டியது தானே என்று அவளை தேற்ற முயன்றார். அது இல்லைங்க, அம்மா இன்னும் சாகல, அவ உயிரோட தான் இருக்கா என்று கூறி மீண்டும் அழுதாள் அவள். என்ன, அம்மா உயிரோட இருக்காவா? எப்படி சொல்ற? ஏன், கனவு ஏதாச்சும் கண்டியா? ஆமாங்க, கனவுதான். கனவுல அம்மாவை பார்த்தேன். நான் இன்னும் சாகல, ஏண்டி என்னை பார்க்க வரலேன்னு கூட அம்மா கேட்டாங்க. கோயில் மடம் ஒன்றில் அம்மா இருக்கிறதா பார்த்தேன். ராஜரத்தினம் எதுவும் சொல்லவில்லை. அவளுடைய குணம் அவருக்கு தெரியும். இந்த மாதிரி கனவு கண்டதாய் கூறி வருத்தப்பட்டு கொண்டோ குதூகலப்பட்டு கொண்டோ அவள் அந்த 25 வருஷ காலத்தில் பல தடவைகள் இருந்திருக்கிறாள். 50க்கு 50ஆய் அவளது கனவுகள் பலித்தும் இருக்கின்றன. அந்த கனவுகளை ஒட்டியும் வெட்டியும் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் அன்றைக்கே அவள் சொன்னவற்றோடு அவரால் ஒட்டி போகவே முடியவில்லை.
அவளின் நிச்சயத்தை அறிவுபூர்வமாய் நம்ப மறுத்தார். சிறிது நேரம் செல்ல தங்கமணி சொன்னாள், நான் ஊருக்கு போய் வரணுங்க. நான் போன அம்மாவை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடுவேன். எங்கேன்னு தேடுவ? அம்மா எந்த கோயில் மடத்துல இருக்காவோ என்றார் ராஜரத்தினம். அம்மா இருந்த இடத்துக்கு பின்னாடி தூரத்துல மீனாட்சி அம்மன் கோவில் தெரிஞ்சுதுங்க. அம்மா கண்டிப்பா மதுரையில தான் எங்கேயாச்சும் நிக்கணும். அங்கெல்லாம் கூட தங்கவேலு ஆக்களோட போய் தேடினோமே, அவங்க நல்லா தேடி இருக்க மாட்டாங்க. ஆ, இவ போய் தான் நல்லா தேட போற போல. செத்து போன ஆளை எங்கேன்னு போய் தேடுறது என்ற மனதுள் முனகிய ராஜரத்தினம் தன் அபிப்பிராயத்தை மறைத்து கொண்டு தாயை இழந்திருக்கிற அவளை மேலும் துயர்பட வைக்க விரும்பாமல் அவளது முடிவை சிறிது பின் போடும்படியான ஒரு பதிலை சொல்லி வைத்தார். சரி, போய் தேடிட்டு வா. ஆனா இன்னைக்கோ நாளைக்கோ போயிட முடியாது. திருநெல்வேலி நாகலாபுரம் ஒன்றும் பக்கத்து ஊர் இல்லை. இங்கிருந்து ஒரு நாள் பயணம். போய் வர ரொம்ப செலவாகும். பணத்துக்கு ஒழுங்கு பண்ணிட்டு சொல்றேன். கொஞ்ச நாட்கள் தங்கமணி அமைதியாக இருந்தாள். பின்னர் மறுபடியும் அவளுக்கு கனவு தோன்றத் தொடங்கிவிட்டது. அம்மாவுக்கு மாத்து சேலை கூட இல்லைங்க. பழசா ஒரு சேலை இருந்தா கொண்டு வா தங்கம்னு அம்மா கேட்டாங்க என்று ஆரம்பித்து விட்டாள். உண்மையில் அவள் தாயார் சாகவில்லை தானோ என்று அவளது தீர்க்கத்தால் அவர் கூட சற்றே சலனப்பட்டார். மேலும் அவளை தாமதப்படுத்துவதோ தடுப்பதோ தாயாரின் நிலைமைக்கு தங்கமணியையே ஆளாக்கி விடுமோ என்ற பயமும் தோன்றவே விரைவில் அவளை ஊருக்கு அனுப்ப ராஜரத்தினம் முனைந்தார். ஆயினும் நிலைமை ஒன்றும் சீராக அமையவில்லை. மூத்த பெண்ணின் பிரசவம் பார்ப்பதற்காக வீட்டிலே தங்க வேண்டியதாய் போய்விட்டது தங்கமணிக்கு. மகள் வீடு சென்றதும் ராஜரத்தினம் திடீரென ஊருக்கு புறப்பட்டார். தானும் கூட வரப்போவதாக பிடிவாதம் செய்தாள் தங்கமணி. அவர் மறுத்துவிட்டார். அவளது பார்வையில் சந்தேகம் ஏறியது. நான் சொன்னதை, என் கனவை இவர் நம்பல. அம்மா சித்த சுவாதீனம் இல்லாம போய் வீட்டை விட்டு வெளியேறி ஆத்துல மூழ்கி செத்து போனதாத்தான் இவரும் நினைக்கிறாரு. அவளது மனநிலையை புரிந்து கொண்ட ராஜரத்தினம் வீட்டு நிலைமையை எடுத்து விளக்கி அவளை சமாதானமடைய செய்துவிட்டு புறப்பட்டார். வீணாக ஒரு பயணத்தை மேற்கொண்டு தானும் கஷ்டப்பட்டு பணத்தையும் செலவழிக்கப் போகிறாளே என்பதுதான் அவரது வியாக்குலம். பாரி முனையில் இருந்து வீடு வந்த பின்னால் கழிந்த ஒவ்வொரு கணமும் அந்த வியாக்குலத்தையும் இன்னும் புதிதாக ஒரு அச்சத்தையுமே அவரிடத்தில் பெருகவும் உழைக்கவும் செய்து கொண்டிருந்தது. தான் ஒரு தீர்மானத்துக்கு விரைவில் வர வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார். தங்கமணி இன்னும் பின்னால் இருந்து அவரையே உற்று பார்த்தபடி இருந்தாள். அவர் வெற்றிலைக்கு போட்டிருந்த சுண்ணாம்பு அவளது கண்களையும் முகத்தையும் கூட சிவப்பாகிவிட்டதோ? ரோட்டில் லாரி ஒன்றின் இரைச்சல், அந்த வீடு, கணவரது தேவைகள், மகளின் பாதுகாப்பு, லக்ஷ்மியின் பிரசவம் என்று அத்தனையையும் உதாசீனம் செய்துவிட்டு இவள் அம்மா அம்மா என ஓடுகிறாளே என்று அவருக்கு சிறிது கோபம் கூட வந்தது. தானே ஒரு பாட்டியாகி நிற்கிறாள். இவளுக்கே 4 பிள்ளைகள் இருந்தும் இந்த பாசங்களை எல்லாம் பின் ஒதுக்கிவிட்டு தாயை தேடும் சிறு குழந்தை ஆகிவிட்டமை அவரிடத்தில் சற்றே ஆச்சரியத்தையும் விளைவிக்காமல் இல்லை. இவள் நடிக்கவில்லை. இந்த கண்ணீர் குமுறல் யாவும் பொய் அல்ல என்பதை இவர் அறிவார். இவர் அறியாதது ஒன்று உண்டு, இந்த உணர்வு. வேண்டுமானால் சகலவற்றையும் உதறிவிட்டு அம்மா என ஓடும் இந்த உணர்வு என்ன என்பதுதான். தாய்மையை பற்றி அறிந்திருக்கிறார் அவர். தன்னையே தியாகம் செய்யும் ஒரு புனிதம் தாய்மை. ஒரு பெண்ணிடத்தில் இந்த தாய்மை பூஜிக்கப்படும். ஆனால் தாயை தேடும் ஒரு பிள்ளையின் இத்தகைய துடிப்பு, சகலினதும் துறப்பு, இது என்ன பிள்ளைமையா? ராஜரத்தினம் நிமிர்ந்து உட்கார்ந்தார். அந்த வார்த்தையின் ஜனிப்பில் பிள்ளைமை. பிள்ளைமை என்பது ஒரு பிள்ளையின் இடத்தில் மட்டுமல்லாமல் ஒரு தாயிடத்தில், ஒரு பாட்டி இடத்தில் கூட தோன்றக்கூடுமா? அவர் தங்கமணியை நோக்கினார். தன் கணவர் தன்னை ஏமாற்றி விட்டார். தாய்க்கான தன் துடிப்பை அவர் மதிக்கவில்லை. தன் கனவையே அவர் நம்பவில்லை என்ற எண்ணத்தில் தகித்து கொண்டிருந்த தங்கமணி அந்த தகிப்பு மாறி கண்ணீர் அருவியாய் ஆகியிருந்தாள். அவர் நிச்சயப்பட்டார். ஆம், அது பிள்ளையாக இருக்கும்போது மட்டுமல்ல, எந்த பிராயத்திலும் ஏற்படக்கூடும் தான். இன்னும் பிள்ளையாக இல்லாமல் வேறு பிராயங்களில் இருக்கையில் தோன்றும் போதுதான் அந்த உணர்வே உன்னதமடைகிறது என்பதும் அவருக்கு புரிந்தது. நெஞ்சமெல்லாம் உருகி போனார் ராஜரத்தினம். அவளது கனவு அர்த்தமற்றதாகவே இருக்கட்டும்,
ஆனால் அந்த உணர்வு அர்த்தமுள்ளது. அவர் அதை மதிக்க வேண்டும். மெல்லத் திரும்பி ஆதுரத்தோடு, "தங்கம்" என்றார் அவர். சாப்பாடு போட்டுக் கொடுக்க கூப்பிடுகிறாரோ? தங்கமணி வேண்டா வெறுப்பாக அவரைப் பார்த்தாள். "நாளைக்கு நீ ஊருக்குப் போற." அவளால் நம்ப முடியவில்லை. "நாளைக்கேவா?" "ஆமா, நாளைக்குத்தான்." "அப்போ லட்சுமி?" "அவ பிரசவத்துக்கு முன்னாடி நீ திரும்பிடலாம். அப்படி இல்லாட்டியும் ஊர்ல யாரையாச்சும் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணிக்கலாம்." தங்கமணி அப்போதும் அழுதாள். அது அந்த உணர்வின் இறுக்கத்தில் இருந்து விடுபட்டதன் விளைவு. ஆனால் அவருக்கும் அப்போது கண் கலங்கியதே. ஆம், ஒரு நாள், 1 மணி நேரம் வேண்டாம், ஒரு நிமிஷமாவது இன்னும் ஜீவியந்தராக இருக்கும் தன் தாய் மீது தான் ஒரு பாசத்தை காட்டவில்லையே என்ற உணர்விறுக்கத்தின் விளைவா அது? 1993ஆம் ஆண்டு தினமணி கதிர் இதழில் வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.